டக்குன்னு மயக்கம் போட்ட மாதிரி படுத்துக்குங்க. ஏய் எல்லாம் வேற வண்டில போங்க. நான் சொல்ற வரைக்கும் யாரும் வண்டியை விட்டு இறங்க வேணாம். ஏய் இறங்கு. சார் பிரீத்தி மயக்கம் ஆயிடுச்சு, அவசரமா ஹாஸ்பிட்டல் போறோம் சார். சொல்லேங்கறேன்னா ஆஸ்பத்திரி குஸ்பத்திரி இறங்கு. இறங்கு. இறங்கு இறங்கு இறங்கு. அவங்க ஏதோ அர்ஜென்ட்டா போன போல, நம்ம வேற வண்டியில போய்க்கலாம். இறங்குங்க. ஏய் புட்டி இறங்குடா. வெள்ளாட்டி இறங்குறியா இல்ல ஆட்டோ கவுக்கோ? ஏய் சா வச்சிரும். ஏய் கிளி டக்குன்னு இறக்கி ஏத்துறா. கெஞ்சி நிக்கிற. அவங்க மயங்கிட்டாங்க, அர்ஜென்ட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். என்னது மயங்கிச்சா? ஏய் அதை எடுத்து முதல்ல வெளியே வைடா. டேய் சொல்லுவா ஏய் மாட்டேன். என்னடா தடி பிடிக்கிற? அக்கல்ல கையை விட்டு வலி. ஒழுங்கா போடா. சார் அவங்க மயங்கிட்டாங்க சார். என்ன மயங்கிச்சு கேங்கிச்சு? அதை இறங்குடா. சார் ஏட்டல லாரி ஏத்துன்னு போறீங்க. ஏய் ஏத்துறா. பிரச்சனை வேணாம் சார். பேஸ்ட்னேங்கற மேல கை வைக்கற. ஏய் கால அமிக்கி விட்டுறீ. ஏத்துடா அவன. டேய் என்னடா வெறிப்பத் நிக்கிறீங்க? டேய் கந்தா வாயை பத்த சொன்னா என்னடா விரல கடி குத்துக்குற? தொழில் சுத்தமே இல்ல உன்கிட்ட. இதே பண்ணிட்டனா வாழ்க்கையில பொறுக்கி ஆயிடுவ நீ. ஏய் கிளி என்னது? ஏய் இதெல்லாம் பார்க்காம நீ தூக்கின்னு போய் கத்தியா வைக்கிற. கோவப்பட்டு பட்டு பட்டுன்னு சொல்லிட்டானே என்னடா பண்ணுவ? சார் நீங்கள் ஏதோ அர்ஜென்ட்டாக போகிறீங்க போல் இருக்கு, நீங்கள் கிளம்புங்க. டேய் மேடம் தூக்கி உள்ளே போடுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணானே, நானே போய் உட்காந்துக்கிடுவேன். எல்லாம் பிளான் தானே சார்? ஏதோ பெருசாக பண்ணுறீங்க. அவன் ரொம்ப கத்துறான், நாங்கள் அப்படி ஓரமாக உட்காரோம். போகிற வழியில் எங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறீங்களா? இப்போ என்ன அவன் கத்தக்கூடாது அவ்வளோதானே? ஆமாம். கொஞ்சம் நவருங்க. யோ நீ பாட்டுன்னு போட்டு போயினே இருக்கிற. அவனை 1 ஹவரில் ஆஜர் பண்ணணும். 1 hour கஷ்டம், 2 hours அவனை எந்திரிச்சிருவான். அப்படி எந்திரிக்கலன்னா 9445471051 கால் பண்ணுங்க. என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஏய் கிளி நோட் பண்ணியா? நீ பண்ணல? அடிங் நோட் பண்ணு. ஏய் என்ன? படிக்க தெரியுமா? தெரியும். முடி கொட்டுதே மருந்துக்குதா? இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற. யார்? நான். அண்ணே ஊரில் கடன் தானே சென்னைக்கே வந்தேன். ஊரில் கடனா ஏன்டா சென்னைக்கே வரீங்க? உங்களை தாண்டா சிட்டியே ஜாம் ஆகி கிடக்கு. பாவம் பார்த்தனா பாதியில் இறக்கி விட முடியாது. உன் உழைப்பை உறிஞ்சிட்டு தான் விடுவேன். பாஸ் அவன் உங்களை சண்டை கூப்பிடுறான். என் உழைப்பே உறிஞ்சிக்குங்க பாஸ். காலையில் 2 இட்லி வாங்கி 3 பேர் அடிச்சுப்போம். 4வது ஒன்று வந்துக்குது. இட்லிலாம் கேட்க மாட்டேன் கொலீக்ஸ், பிரியாணி தான். எங்கள் பாஸை பற்றி உனக்கு தெரியாதுல்ல? வா. என்னங்க இது இவ்வளோ பெருசாக இருக்கு? பிரியாணி செய்கிற அண்டா மன்சூர் அலிகான் விட்டு போயிட்டாரு. டேய் நீ கேள்வாயிடா. நீ போய் தூக்கு. நானா? நீ தான்டா போடா. இப்போயாவது நான் சொல்கிறத கேளுங்க பாஸ். சொல்லு. இதான் பாஸ் நடந்துச்சு. ரொம்ப ஆவரேஜாக இருக்கப்பா. என்னப்பா அப்படி பார்க்குற? சிட்டிலே சேஃப்டியான ஒரே இடம் தான். பிளட்டு வரும்போது கூட ஒரு சொட்டு தண்ணி வரல தெரியுமா? டேய் அது ஃப்ளட்ரா. அது அவங்ககிட்ட சொல்லு. விவசாயம் வெட்டி கிளின்னு நீ சொல்லிட்டு வந்த எந்த கதையுமே நம்புற மாதிரி இல்லையே. சிட்டிக்கு எதுக்கு வந்திருக்க? பாஸ் அவனா ஸ்லீப்பர்ஸ் இல்லை, சிட்டியில் ஒரு நல்ல பொண்ணு உசார் பற்றினு ஊருக்கு கொண்டு போகலான்னு வந்திருப்பான். நான் சொல்கிறதெல்லாம் உண்மை பாஸ், நம்புங்க. இவ்வளோ வருஷமாக கூட இருக்கிற என்ன நம்ப மாட்டாங்க. பாஸ் உங்களுக்கு ஆர்டர் வந்துருது. ஆஃபீஸ் மோட் ஆன். முடியிறேன் பாஸ். ஹாய் சார். ஹாய் ஹலோ சொல்லுங்க சார். நான் ஒரு பொண்ணை 4 வருஷமா லவ் பண்றேன் சார். ஒரே பொண்ணையா? ரொம்ப நல்ல பொண்ணு சார். ஒரு மாதிரி மாடர்னும் ஹோம்லியும் கலந்த சாஃப்டான பொண்ணு சார். வாவ் கிரேட் பிரீட். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். ஐபோன்லயே அழகுன்னு டைப் பண்ணா அவ பேர் ஆட்டோ கரெக்ட் ஆகும். அவ பேசினே நானும் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வாங்க. நாளைக்கு அவளுக்கு பிறந்த நாள். ஷார்ப்பா 12 மணிக்கு அவளை சர்ப்ரைஸ் பண்ணும் சார். அதுல பாருங்க சாஃப்ட், ஹார்ட் கோர், மிடில் ஈஸ்ட், வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு சார். பேசிக்கலி ஒரு சாஃப்ட்வேர் பண்ணு. வெரி குட். நம்ம சாஃப்ட் மோட்லயே போய்க்கலாம் சார். தேங்க் யூ தம்பி. உனக்கு வேலை வந்துருச்சு. இவன் கூட போய். சரி பாஸ். எல்லாரும் போவோம். வேலைக்கு வந்ததுக்கு சொந்த ஊர்லேயே ஒத்த பூண்டாவது விற்றுந்துருக்கலாம். இந்தடே
டேய் டைசா, இந்த நாள் அந்த பொண்ணு மறக்கவே கூடாது. ஓகே பாஸ். பாஸ் இன்னைக்கு அந்த பொண்ணோட பிறந்த நாள். நம்ம எதுவுமே பண்ணலனாலும் இந்த நாள் அந்த பொண்ணு மறக்காதுல்ல பாஸ்? டைசா நம்ம பாய்ஸ் களத்தில் இறங்கிட்டாங்க. இனி கட் ஒன் 2 பீஸ் தான். எது 2 பீஸா? அட வெட்டு ஒன்று துண்டுங்க. கொலிகு இப்படி திருட மாதிரி பதுங்கி வரமே, யாராவது பார்த்து பொதுமாத்து போட்டாங்கன்னா பப்ளிக் அடி வாங்க நினச்சிக்க. பாஸ் எக்ஸ்ட்ரா காசு தருவான். எங்களுக்கு கூட சைடிஸ் காசு இல்லைன்னு நினச்சிக்க. அப்பப்போ பைக்கு ஏற்று கீரில் போட்டு போயிடுவோம். அப்படின்னா கடனை நான் சீக்கிரமே அடைச்சிடலாம். அந்த லூசு பாஸ் இப்போ உஷாராயிட்டான். கீரில் இல்லை ஈரில் வீழ்ந்தா கூட தரமாட்டான். வா தமிழ், டப்பு டப்புன்னு இறங்கி வேலை செஞ்சிடணும். சரியா? சரி போ. சார், நான் ஒரு பொண்ணை 4 வருஷமா லவ் பண்றேன் சார். அவ பேசி நீங்க கேட்டது இல்லையே. அப்படியே மோல்டு பண்ணிட்டா சார். டேய், அது வேற ஒருத்தனோட ஆள்ரா. வெஸ்ட் வாடா. அட பாடான்றா. உன்னை பத்தி நான் சொன்னது கரெக்டா இருக்குது பார். பாடா. ப்ரோ, பிளான் ஒர்க் அவுட் ஆகணும்ல? பாஸ், இதெல்லாம் பேசிக் லெவல். எங்க எக்ஸிகியூஷன் பத்தி உங்க லவர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பக்காவா பண்ணிடுவீங்கல்ல? அட என்ன பாசி உன் நோய் நோயின்றான். டேய், உன் ஆள் மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த காவேரி அப்பார்ட்மெண்ட்டு ஜெகஜோதியார் ஜொலிக்கு போகுது பாரு. காவேரி அப்பார்ட்மெண்ட்டா? யோ, என் ஆளுக்கு கோதாவரி அப்பார்ட்மெண்ட்டியா? காவேரி அவங்க ஆளுக்கு கோதாவரியா? பால் மாதிரி போச்சா? சூப்பர். உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃபர் ஒன்று கொடுக்குற பாருங்களேன். நீங்க ஏன் கோதாவரி அப்பார்ட்மெண்ட்டை கட் பண்ணிட்டு காவேரி அப்பார்ட்மெண்ட்டை பிக்கப் பண்ணக்கூடாது? ஏண்டா கொடுத்த ஒரு ப்ராஜெக்டை உருப்படியா பண்ணிருக்கியா? இல்ல பாஸ். செக்யூரிட்டி செக்யூரிட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல நான் பார்த்த பொண்ணு தேவதனே. 5ஆம் வரைக்கும் 2 பேரும் ஒன்னா தான் படித்தோம். அப்பவே தலையில ஒருத்த ரோசா வச்சுக்கிட்டு அழகா ஊதா கலர் ரிப்பன் மாட்டிக்கிட்டு என்னை பார்த்து கியூட்டா எங்கன்னு கண்ணடிப்பா. இந்த மாதிரியா? இல்லை வாங்க கூட 5ஆ படித்தான்னு சொல்றியே, நேரம் எத்தனை பிள்ளைக்கு அம்மையா இருப்பாளோ உனக்கு எப்படி தெரியும்? அண்ணே, அங்க அவ்வளோ பேர் இருந்தோம், எனக்கு மட்டும் காசு போட்டான்னா என்ன அர்த்தம் தெரியலையாக்கும்? அங்கே இருந்த பிச்சைக்காரன்ல நீ தான் கேவலமாக இருந்திருக்கேன்னு அர்த்தம். சமரசம். ஒரு பொண்ணை லவ் பண்ணா நேரடியாக சொல்லு. ஏன் 4 பேர் சுற்றி வந்து சொல்றியா? கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை. யோ சமரசம், சார் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை காசு கேஸ் சார். இல்லை சார், உள்ள இருக்க அக்யூஸ் வந்து எப்படி உண்மையாக வளர்க்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் சார். நீங்க 2 பேரும்? ஆமாம் சார். இதை நான் நம்பணும். டபிக்கே அதடே எல்லாம் எல்லாம் அவரை மாதிரி பேசுறியா? கேஸை டைப் பண்ண சொன்னால போ. யோ இந்த அக்யூஸ்க்கு டீ வாங்கி கொடு. சரி சார். चोरी करा गया ना केरला जाते नाचते रच तर चाय पूर्जन तीर சார், திருநவன் கேரளாவில் இருக்கிறதாக பெங்காலில் சொல்லியிருக்கேன் சார். பையன் பெங்காலினால டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான் சார். சார் நம்ம மேட்ரு கொஞ்சம் நான் பார்த்துக்கிறேன். சமரசம் சார், கேரளாது யாரு அந்த பாயா? அந்த ஆள பேர் ஜார்ஜ் குட்டி சார். ஜார்ஜ் குட்டியா? அதே குட்டி தான் சார். சார், இந்த நஸ்ரியா அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிருச்சு. கொண்டாத, ஏன் சிப்ஸ் திங்காமல் இருக்க மாட்டியா? வெளுத்து விட்டுறேன். இருவன் எஸ்ஐ சார்ட்டே சொல்லி விட்றேன். சார் என்ன வேணும்? சிப்ஸா? எதை வேணா கேளு. நீ ஆட்டோகிராஃப் கோபிகா மாதிரியே இருக்க. இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் ஆகி சத்தியம். பக்கத்தில் ஒரு போட் இருக்குல்ல, அங்கே போங்க, அவன் இருப்பான். ஏதோ சொல்கிறா. இட்ஸ் மதிமாறன்ஸ் இன்ஸ்டிங். அந்த போட்டில் தான் இருப்பான்னு மதி சொல்கிறேன் சார். ரூம்ல பாரியா?
கண்டுபிடிச்ச? சார் அவன் வீட்டு வாசலில் தங்குறதுன்னு மலையாளத்தில் எழுதியிருந்தது சார். அதே நேம் இந்த போட்டில் இங்கிலீஷில் எழுதியிருந்தது சார். நான் ரெண்டையும் மேட்ச் பண்ணேன், நீங்கள் அவனை கேட்ச் பண்ணீங்க சார். மலையாளம் தெரியுமா? குறைச்சி அறியும் சார். வாயை நினச்சேன், புத்திசாலியாக இருக்க. கீப் இட் அப், குட். தேங்க்யூ சார். இந்த கடையில் என்னடா வாங்குவ? வணக்கம் சார். அண்ணே இவன் ஒரு அச்சா பேட்டா, கேஸெல்லாம் பிடிக்க ஹெல்ப் பண்ணியிருக்கான். என்ன வேணுமோ கொடுங்கண்ணே. டே கவர்ச்சி படம் கேவுவாடா? ஃப்ளைட். ஓ ஃப்ளைட்டா? கையில் என்ன எழுதியிருக்கான்? ஹேண்ட் டாட்டூ கியா? அமாருமா மா கியா ஊர்? மாரினி. கல்கட்டாரணி? அட இந்தியாவில் எல்லாத்துக்கும் பிரான்ச் இருக்குதுப்பா. என்ன மாமா இந்த ஆள் எப்படி நம்ம வேலையை முடிப்பான்? பேசாம எல்லாம் எனக்கு தெரியும். வணக்கம் தரேன். யாரு? என் மச்சான், பொண்டாட்டியோட தம்பி. எவ்வளோ பவுனுன்னு சொன்ன? 500 பவுன். அப்படியா? 50 பவுன் தான் போச்சு. கம்ப்ளைண்ட் டைப் பண்ணும்போது ஒரு சீரை சேர்ந்துக்குச்சு. நானும் அப்படியே இருக்கட்டும் விட்டுட்டேன். கட்சியில் ஏதோ பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருக்கியாம? இல்லை தர, நான் உங்கள்கிட்ட பேச வரணும் தான் அன்றைக்கி நான் வந்து. பார்த்து நடந்துக்கோ, இல்லைன்னா உடம்புல உயிர் இருக்காது. அண்ணா லைனில் இருக்காரு. ஒன்றும் இல்லை, எம்இகே ஜுவல்லர்ஸ் மாணிக்கவேல் இருக்கார்ல, அவர் கடையில் போன வாரம் 500 பவுன் நகை திருட்டு போச்சு. இப்போ ஆர்பே ஸ்டேஷன்லேருந்து கேரளாவில் போய் 4 கிலோ பிடிச்சிருக்காங்களாம். அதை வச்சு இதை செட்டில் பண்ண சொன்னால் நல்லாயிருக்கும். போய் வாங்கிக்கோ. என்னென்ன நடக்குது இங்கே? யார் நகை யாருக்கு கொடுக்குறது? உருப்படியாக இருந்தால் தெரியும், அதான் உருக்கியாச்சுல்ல. யார் நகைன்னே தெரியாத. 42 பேருக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய நகைன்னு ஆமாம் 5 வருஷம் 10 வருஷம் குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து பறி கொடுத்தது. ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒவ்வொருத்தனும் கதறதை கண்ணால் பார்க்குறோம்லண்ணே. இதெல்லாம் பண்ணுறதுக்கு எப்படி இந்த நிமிஷத்துக்கு மனசு வருது? இதுக்கு இப்படி வருத்தப்படுறியே? இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? இந்த நகையிலேருந்து 100 சவர நகையை அவர் பங்குக்கு ஒதுக்கிட்டாரு. ஏய் சமரசம், வரேன் சார். எல்லாங்க நகையெல்லாம் பரப்பி போட்டு படம் எடுக்காமல வரையா? இந்த ஃபோட்டோக்கெல்லாம் எவனாவது நிற்பானா? நீங்களே போங்க. நான் போய் முன்னால் ஜம்மு நிற்க போகிறேன். காலையில் அதை பார்த்துட்டு உனக்கு வயிறு எரிய போகுது. எடுப்பா. அண்ணா சமரசம், என் தலையில இருந்து சரி சார். அவனுக்கு இடம் கொடுக்க. எல்லாரும் நம்மளோட ரொம்ப வளர்த்தியா இருக்கானோட. தம்பி மீதி படத்தை அப்புறம் தானே படம் தம்பி. சரி கொஞ்சம் பார்த்துக்க. துளசி, என்னம்மா இப்படி திடுதுப்புன்னு வெயில்ல வெறுங்காலோட வந்திருக்க? ஒன்றும் இல்லைம்மா. என்னாச்சுமா? ஒன்றும் இல்லைன்றல. இப்போதான் புரியுது ஏன் என்ன கல்யாணம் பண்ணிடுச்சுன்னு. உன்னைய பழி வாங்குறதுக்கு அவன் மாமனை சந்தோஷப்படுத்துறது தான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கு. ஏன்னு கேட்டதுக்கு சொம்பு எடுத்து வீசிடுச்சு. அப்புறம் அவங்க அம்மா வந்து தடுத்துட்டாங்க. எங்கே இருக்க அவன் புருஷன்? வீட்டில். வா. வேணாம் விடுன. வான்னு சொல்கிறல்ல. வா. வாட்டுக்கு அப்பன் தம்பி. டேய் பரமு, இங்க வாடா. துளசி வீட்ல ஏதோ பிரச்சனையா? புருஷன் அவளை அடிச்சிட்டானா? அடிச்சிட்டானா? அப்பா பஞ்சாயத்துக்கு போறீங்களா? வாடா என் செல்ல மேனு. நீ இல்லாம அப்பா என்னடா பண்ணு? இன்னைக்கு என் தங்கச்சி மேல கை வச்சோட சும்மா விட போறா. ஏறா கஷ்டமா உன்னை விட்டுட்டு போறது எங்களுக்கு கஷ்டமா இருக்குடா. ஏறா. டேய் ஐனரே, பொண்டாட்டி போய் அவங்க அண்ணனை கூட்டிட்டு வந்தாடா. வீட்டில் பெரியவங்களாம் இருக்கும்போது துளசி எப்படி வீட்டுக்கு விட்டீங்க? விடலாமா? துளசி வீட்டுக்குள்ளே போ. கோச்சுக்கிட்ட எங்கள் வீட்டுக்கு வர்றது இதுவே கடைசியாக இருக்கணும். அந்த கேட்டை இழுத்து பூட்டுறா. இவங்க எங்கே வந்தாங்க? துளசி ஆவுன்னா கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது. முக்கியமா புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டு புராணத்தை பாடவே கூடாது. எங்கள் அம்மா இப்படி, எங்கள் அண்ணன் அப்படின்னு. என்னடா அடிக்க கம்பு எடுத்துட்டு வந்தா இவன் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உட்காந்து தெளிவாக பேசினா இங்கே தீராத பிரச்சனையே கிடையாது. என்ன உட்காந்து பேசதான் மாட்டேங்கிறோம். சரிதானே மாமா? சரிதான்ப்பா. தம்பி உள்ள வாங்க தம்பி. இல்லை பரவாயில்லத்த. துளசி சில நேரங்களில் வாழ்க்கை எதிர்பார்த்ததை விட ரொம்ப சுமாராக இருக்கும். சில நேரங்களில் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சரி சரின்னு போனால் அது ஒரு நாள் எல்லாம் சரியாயிரும். இது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, பசங்களுக்கும் தான். மாப்பிள்ள துளசி ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. உங்கள் மாமாவுக்கு வேணும்லாம் எதுவும் பண்ணலை. ஆக்ஷனை எமோஷனல் ஆகிட்டானே. அவன் பிஹேவியரே சரியில்லை.
கம்பம் மறைங்கடா. அத்தை, உங்களுக்கு தான் மக இல்லைல்ல, துளசி இனிமே உங்கள் மகளாக நினச்சிக்கோங்க. ஓ வரேன் த வரேன் மாமா. என்ன அது குறி மேலே ஏறுது? ஐயோ டிரைவர் வண்டி ஏறா. சுற்றாதங்க மச்சான், சுற்றாதங்க. படாத இடத்துல பட்டு மச்சான், சுற்றாதங்க மச்சான். ஏய், உன்னைய வேணும் தான் தப்பிக்க விட்டேன். மாப்பிள்ள, நீங்கள் கோழி அடித்து குழம்பு வச்சு விருந்து போடுற மூடில் இருக்கீங்க, ஆனால் நான் சாப்பிட்ற மூடில் இல்லை. நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். 4 ஷாட்டில் ஃப்ளாஷ்பேக் சொல்லு. இவனை மன்னிச்சிரு விக்னேஷ். இவனே இவ்வளோ பெரிய இடத்துல பிரச்சனை பண்ணியிருக்க, ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை? நீ எப்போ சபரிமலையில் இருந்த? நீ எவட இருக்கும்போது நான் எப்படி விட சொல்லும்? எவட? ஐயோ மாலை போட்டுருந்தாலும் ஏதோ ஒரு வார்த்தை எவடன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியிருக்கு. இப்போ மட்டும் எதுக்கு சொல்கிற? இல்லை, என்னை இப்படியே பிடிச்சி புழலில் தள்ளிட்டாங்கன்னா எனக்கு ஒரு கம்பெனி வேணும்ல டார்லிங். அதான் உன்னையும் கூட்டிகிட்டு போகலாமேன்னு. ஏன்டா ஏதோ பேங்காக்கு ட்ரிப்பு கூட்டு போகிற மாதிரி சொல்கிற? தனிக்கு நான் அவளை பார்த்தது கூட கிடையாதுடா. நான் ஏன் அவன் கூட ஜெயிலுக்கு வரணும்? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா இது. உடனே என் ஃப்ரெண்டு சேகர் இருக்கான், அவன் பாம்புக்கு நெஞ்ச காட்டுவான், குண்டுக்கு முருகா ரோகரா ரோகரா. முருகா பிரசன்னகுமார். அதான் முருகா. என் டார்லிங் எங்கே கூட்டு போகிறீங்க? இவ தாண்டா கீர்த்தனா வாசுதேவன். இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock ஃபங்க்ஷன் ஷார்ப்பாக ஆரம்பிச்சிடும். அந்த அக்யூஸ்ட் மனோகர் 6:15 அங்கே இருக்கணும். நான் ஓகே சொல்லி சிக்னல் கொடுத்த உடனே அவன் ஸ்டேஜை நோக்கி ஓடி வரணும். அப்போது நம்ம பிஏ அவனை பிடிக்கிறதுக்கு ஓடி வருவார். அங்கே கொஞ்சம் கலாட்டா மாதிரி நடக்கணும். மேடம், ஒரு 2 minutes உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு அவன் கெஞ்சணும். உடனே நான் என் பிஏவை பார்த்து அவனை விடுங்க, அவன் ஏதோ சொல்ல வரான், அதை சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவேன். என் பிஏ அவனை விட்டுருவாரு. அப்போ அவன் ஸ்டேஜுக்கு ஏறி வந்து என் காலில் விழுந்து என்னை விஷ் பண்ணிட்டு அன்னைக்கு ஆஃபீஸில் நடந்த எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக ஒன்று விடாம சொல்லி மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பா? லெஃப்டில் போனால் ஆடிட்டோரியம், மேடம் சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்டால் உயிரோட வாழலாம். ரைட்டில் போனால் கலெக்டர் ஆஃபீஸ், அங்கே ஓட விட்டுட்டு சமூக விரோதின்னு சொல்லி குறி பார்த்து சுடுவோம். அப்போ யூட்டன் போட்டு எங்களை வீட்டில் விட்டுருங்க சார். நோ, இந்த கேஸில் நோ யூட்டன். வாழணுமா சாகணுமா, லெஃப்டா ரைட்டா, உனக்கு 20 seconds டைம் இருக்கு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். முருகா, என்ன முருகா யோசிக்கிறீங்க? டக்குன்னு லெஃப்ட்னு சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்ல வரலாம் கூட பரவாயில்ல, பீச் அங்கே தமிழ்லையாவது சொல்லு, சார் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு. சார் லெஃப்ட்லேயே போயிடலாம் சார். ரைட்ல போ. ஐயோ சார், அவன் லெஃப்ட் தான் சார் தப்பா சொல்றான். ஏன்னா கையில ஸ்பெல்லிங் செக் பண்றேன். அண்ணன் லெஃப்ட்ல எடுத்து ஓட்டுங்க. அடுத்து கேவி என்டர்டைன்மெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சு இன்னையோட 5 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எங்க 50th year செலிப்ரேஷனை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். As you all know, KV Entertainments is one of the leading production house in South India. பத்தி சொல்லணும்னா loyalty, dignity, morals, good human being and a good character. இந்த நேரத்தில் எதுக்கு சார் இந்த விளையாட்டு? விளையாட்டுலடா, சிக்னல் கொடுத்தாங்க, படக்குன்னு போய் மன்னிப்பு கேட்டு. ஆமால. Please share few words with us. மேடம், மேடம் நான் உங்ககிட்ட பேசணும் மேடம். நீங்க மேடமா? அவங்ககிட்ட தானே கேட்குறேன். மேடம் ஒரு 2 minutes மேடம், நான் டக்குன்னு பேசிட்டு போயிடுறேன் மேடம். அங்கிள், அவர் ஏதோ சொல்லணுங்கிறார்ல, விடுங்க, சொல்லிட்டு போட்டுமே. ஐயோ, தொப்புள் கொடி, மஞ்சள் கயிறு, அறியாத வயசு. டேய், இவங்க நம்பர்லாம் வாங்கிக்கிறியா? மாட்டேன். ஏன்டா? மீட்டு. எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்டா, ஃபோன் பண்ணி பேச வைக்கலாம்ல. உங்க நம்பர்லாம் கொடுங்க, நம்பி கொடுக்கலாம். மாலை போட்டிருக்கான். ஹலோ, நான் குழந்தையிலேருந்தே உங்க ஃபேனுங்க. என்னடா இல்லை நம்ம எந்திராங்கிறங்க. சீக்கிரம் கட்சி ஆரம்பிச்சிருவான் போலயே. இவனுமா? ஏன் நீ சேர போறியா? இல்லை சும்மா கேட்க போறேன். மேடம் மைக் கொடுக்க சொல்றீங்களா மேடம்? இல்லை, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது உங்களுக்கு கேட்கும், இவங்களுக்கு கேட்கும். ஆனால் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் கேட்கணும் மேடம். ஆமா, என்ன நடக்கும் போது இப்ப? இந்த மாசம் சீரியலுக்கு உனக்கு கண்டென்ட் இருக்கா? இப்ப கிடைக்கும் பாரு. பாப்போம். என்ன ஏரியாவில் குழு ஊத்துறாங்களா? அடுத்த வாரம் வரேன். சிரிக்காத வா. சும்மா மைக் டெஸ்டிங் மேடம், மைக் டெஸ்டிங்.
மேடையில் அமர்ந்திருக்கும் சோன் பப்படி தாத்தா அவர்களே, பாப்கட் ஆண்டி அவர்களே, காஞ்சூரிங் படத்தை ஞாபகப்படுத்தும் மதர் சுப்பீரியர் அவர்களே, கேப்டன் படத்தில் தீவிரவாதிகளால் கடத்தப்படும் சயின்டிஸ்ட் போல் இருக்கும் பப்புக்குட்டி மாமா அவர்களே, கள்ளக்காதலை கலோக்கியலாக சொன்ன டைரக்டர் மாங்கல்யம் ரவி அவர்களே, ஏய் இது என்னடா பெருமை, சின்னத்திரை குடும்பத்தை சேர்ந்தவர்களே, எனது தம்பிகளே, தங்கைகளே, நண்பாக்களே, நண்பிகளே, என்னை வாழ வைத்த தெய்வங்களாகிய ரசிக பெருமக்களே, என்னை ஸ்ட்ரைட்டா மேட்ரிக்கே அழைக்கும் அங்கிள் லக்ஷ்மண் அவர்களே, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அழகா, அறிவா, திமிரா, திறமையா, கம்பீரமா, ஸ்டைலா, பாலிவுட் ஆர்டிஸ்ட் தீபிகா படுகோன், பிரியங்கா சோப்ராவுக்கே டஃப் கொடுக்கும் நமது கீர்த்தனா வாசுதேவன் அவர்களே, உங்கள் அனைவரையும் வணக்கம் கூறி வரவேற்பது உங்கள் நான். கைதட்டலாம், நல்லா தட்டலாம். நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் உங்கள் ரூமுக்கு வந்து யாரும் இல்லாதப்ப நீங்கள் தனியாக இருக்கப்ப நான் உங்கள் மேலே கை வச்சிட்டேன் மேடம். என்னை மன்னிச்சிருங்க மேடம். இல்லை டபுள் மீனிங்லாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக சிங்கிள் மீனிங் தான் மேடம். நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள்னு தெரியாமல் நான் உங்கள் மேலே கை வச்சிட்டேன் மேடம். என்னை மன்னிச்சிருங்க மேடம். ஃபர்ஸ்ட் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு புரிஞ்சுது. மேடம் என்னை மன்னிச்சிருங்க மேடம். மேடம் எல்லார் முன்னாடியும் நான் குணமா மன்னிப்பு கேட்குறேன். நீங்களே என்ன குணமா மன்னிச்சு நிறுத்துறோம். ஸ்டேஜ் கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவியா? ஆமா சார். அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்தப்ப மேடத்தை கீழே தள்ளி விட்டீங்களா? அதான் சொல்லி மன்னிப்பு கேட்கறா. சாரி ஞாபகப்படுத்து. நன்றி சார். சொல்லிட்டு மேடம். மேடம் மேலே கை வச்சதுக்காக நான் இந்த மேடையில் மன்னிப்பு கேட்டேன். ஆனால் என்னை கை வைக்க தூண்டுனதுக்காக இதே மேடையில் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு மேடமும் ஆசைப்படுறாங்களா? அதுதான் நம்ம லக்ஷ்மண் அங்கிள் கிட்ட சொல்லி அமைச்சிருக்காங்க. இந்த பெருந்தன்மையான மனசு யாருக்கு வரும் இல்ல? ஆமா, கை தட்டலாமே. சிக்னல்ல என் பைக்கை அடிச்சது நீ, அந்த சீரியல் பொண்ணை வேலையை விட்டு தூக்குனது நீ, ஏண்டி அந்த பொண்ணை தூக்குன நியாயம் கேட்க வந்தேன்னா அடிக்க கை வாங்கினது நீ. இவ்வளவு நீ பண்ணிட்டு நான் இவங்க முன்னாடி உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? ஓடி அப்படின்னு நியாயமா நான் மேல கோவப்படணும். ஆனா எனக்கு தான் கோவமே வரலையே. அது ஏன்னு தெரியலையே. மேபி நான் 23 ராஜா வணக்கம். ஒன்றும் இல்லை, வர 15ஆம் தேதி ஸ்கூல் ஃபங்க்ஷன். நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்தால் நல்லாயிருக்கும். வந்துடலாமே. கணக்கு ராஜா ஆன் தி வே, கம்மிங் 15ஆம் தேதி நமக்கு என்ன ப்ரோக்ராம்? தோ செக்கிங். 9 o'clock அங்கே போகிறோம், 10 o'clock இங்கே போகிறோம், 11 o'clock அங்கங்கே போகிறோம், 12 o'clock இங்கங்கே வரோம், 4 o'clock எங்கெங்கேயோ போகிறோம். ராஜா 15ஆம் தேதி போத்தீஸ் திறக்க வர சொன்னாங்களே, அது அவங்க வாட்ச்மேனை வச்சே திறந்துட்டாங்களா? அங்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிடு. நம்ம கடை திறக்க விட பள்ளிக்கூடம் தான் முக்கியம். 15th ப்ரோக்ராம் ஃபிக்ஸ்ட். ஐ ஆம் தி சீஃப் கெஸ்ட். ரொம்ப நன்றிங்க ராஜா. வரேன். கொஞ்சமாவது பிஸியாக இருக்க மாதிரி நடிங்கடா. அப்பா இதுக்கு மேலே எப்படிப்பா பிஸியாக இருக்குது? ஏன்டா அவங்க நம்ம சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றதே பள்ளிக்கூடத்தில் பாத்ரூம் கட்டி கொடுக்க தான். செலவு எடுத்து விட்ருவாங்கடா. பா பாட்டனார் பள்ளிக்கூடமே கட்டி கொடுத்துருக்காரு. ஃபாதர் நீ ஒரு பாத்ரூம் கட்டி கொடுக்க மாட்டியாப்பா? அதெல்லாம் சலிச்சு விட்றலாம். போ 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 போ. என் பேச்சை கேட்காம உருப்படாமல் போகிறீங்க. சேம் டு யூ. 26 27 டேய் எங்கடா பாதி புறாவை காணோம்? டேய் பரட்ட, ராஜா கேட்குறாருல, என்ன எல்லாத்தையும் அடிச்சு சுட்டு தின்ட்டியா? இல்லை ராஜா, 2 நாள் முன்னாடி சோளக்காடுக்கு மேலே போன அத்தனை ஆம்பளை புறாவும் வர வேலை ராஜா. போட்டுக்கோ. 2 நாள் ஆகுது, இப்போ வந்து சொல்கிறேன். கணக்கு ராஜா வண்டியை ரெடி பண்ணு. உங்கள் கட்டளையே சாசனம். ராஜா இதுதான் புறாக்களின் சரவண பவன். நிப்பாட்டுங்க. பெரியவரே, ஐயா பெரியவரே. இருங்க ராஜா. டே கலெக்ட் பயலே சொல்றா கேன பயலே. அடியாய் என்ன இழுப்பு? இருங்க ஒரு நாளைக்கு உங்களை துரத்தி விடுறேன். கணக்கு அவங்க டைமிங்ல தானே சிரிக்கிறாங்க. ஐயா நம்ம அரண்மனை புறா இந்த பக்கம் வந்துச்சா? ஆமாப்பா, சோளக்காட்டில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் போது 40 பொம்பளை புறா வந்து புளியம்பட்டியை கூட்டிட்டு போயிருச்சப்பா. இப்போ என்ன பண்றது ராஜா? हमारे हुसादार सेठी है, बेडशीट व्यापारी है. నేను రాజేంద్ర బాబు నాయుడు, వాచ్ వ్యాపారి. తొందరగా రండి. இது அஞ்சர்குள்ள வண்டியா? இன்னும் அதே பாக்குறேன். வாட்ச்
பெட்ஷீட் பெட்ஷீட் சிங்கப்பூர் வாட்ச் மயிலாப்பூர் பெட்ஷீட் 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 எங்க வா பெட்ஷீட் சார் உன்னை கூப்பிடுறாரு போ. என்னடா நக்கலா எந்துடா நீங்க உனக்கு கலாய்க்கு வேற லொகேஷனே கிடைக்கலையா? ஏண்டா மார்கழி மாசம் வைக்க வேண்டிய பெட்ஷீட் சித்திரை மாசம் வெயில வித்துக்கிட்டு வரியா? ராஜா போயிடாதீங்க. இது ஸ்பெஷல் பெட்ஷீட். என்ன ஸ்பெஷல்? ஃபர்ஸ்ட் நைட் பெட்ஷீட். ஃபர்ஸ்ட் நைட் பெட்ஷீட்டா? அவனு பாபா எம்புட்டு சொல்லலாம். வச்சுக்க சில்ற லேதோடா. பரவாயில்ல வச்சுக்க. சரி எடுத்துங்க. ஐ நான் ஒரு பீஸ் வித்துட்டேனே, நீங்க ஒண்ணு கூட விற்கவே இல்லையே. நமக்கு எதுக்கு வந்தோம்? அப்ப புறாத்தி விற்க வந்தோம். அப்ப இல்ல புறா தேடி வந்தோம். வாட்ச் வேர் ஆர் யூ புறா? வேர் ஆர் யூ? கணக்கு அது நம்ம ஜாக்கி சான் தானே? ஆமா ராஜா, ராஸ்கல் நல்ல ஊர் சுத்தி பழகிட்டாங்க. இருங்கடா வர்றேன். டேய் அர்னால்டு ஜேம்ஸ் பாண்டு, உங்களுக்குலாம் என்னடா குறை வச்சேன்? செர்லாக்ஸ் கெலாக்ஸ் ஓட்ஸ் இதெல்லாம் போட்டு தானடா வளர்த்தேன். அதெல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்து ரேஷன் அரிசி தின்னுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆரியா தான் பொம்பளை புறா இங்கே இருக்குன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருப்பான். எங்க ஓஹோ எல்லாம் கொலுசு புறாவை பார்த்தோன்னா பல்ல காட்டியிருக்கீங்க. ஹேய் வேணாண்டா, கொலுசை பார்த்து போன புறம் லூஸ் ஆகித்தாண்டா தெரியுறான். வாங்கடா நம்ம வீட்டுக்கு போகலாம். கம். யாரோ வர்றாங்க. அடே டாம் க்ரூஸ், நம்ம ஊர்ல இப்படி ஒரு புள்ள இல்லாம போயிருச்சேடா. டே கண்ணா டேய், ராவுத்தர் இடையில சிமெண்ட் மூட்டை ஏற்றி கருப்பூர் சைட்டில் இறக்கிட்டு அப்படியே லாரி ஆஃபீஸ் போய் இரும்புலோட எத்தனை மணிக்கு வரும்னு கேட்டு வரியா? இந்த சில்லற வேலை நீயே செய்ப்பா. எனக்கு எவ்வளோ முக்கியமான வேலைலாம் இருக்கு. அப்படி என்னடா முக்கியமான வேலை? ஏன் முக்கியமான வேலையை விசாரிக்கிறது இருக்கட்டும். உன் பொண்டாட்டி என்ன இட்லி சுட்டு தரதுக்கே 3 மணி நேரம் ஆகுது. நீ அதை விட்டு என்ன கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு. ஐயா இந்த வரேங்கயா. நம்ம ஒரு சின்ன வேலை சொன்னா கேட்க மாட்டேன். ஊரை கூப்பிட்டா ஓடி ஓடி உழைக்கிறேன். மூத்தவர்ப்பா, கங்குவாய பத்திரத்தை நான் கேட்டேன்னு வாங்கிட்டு வாப்போ. சரிங்க அக்கா. ஐயோ அக்கா. இதோ வர யாரு? கண்ணனா? என்னப்பா? பெரியவர் அந்த கங்குவாய பத்திரத்தை வாங்கிட்டு வர சொன்னாரு. அந்த பத்திரமா? ஐயோ அது எங்க வச்சிருக்கேன்னு தெரியலையேப்பா. தேடிதான் எடுக்கணும். சரி இருக்கட்டும், நீ உட்காரு. சித்தி எங்க போயிட்டீங்க? கண்ணு எரியுது. சித்தி மக்க வேற எடுத்துட்டு போயிட்டாங்க. சித்தி என்ன பண்றீங்க? அக்கா அக்கா சீக்கிரம் வாங்க சித்தி, கண்ணு எரியுது. இதோ வரேன். இது மக்கு இல்ல, எனக்கு அடிச்சிருக்க லக்கு. ஐயோ எங்க போய் தொலைஞ்சீங்க? சீக்கிரமா வாங்க, கண்ணு எரியுது. தண்ணி எடுத்து ஊத்துங்க சீக்கிரம். வெறும் தண்ணி ஊத்துனா யார் அலசி விடுறது? ஷாம்பு போட்டுக்கிறேன்னா கேக்குறீங்களா? ஷேக்க போட்டு கண்ணெல்லாம் எரியுது. அது ரேவதி, ஷாம்புலாம் போட்டா முடிக்கு கெடுதல் தெரியுமா? நீ இப்ப உள்ள வந்து வெளிய போடா. ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சிட்டு போறேன். அக்கா இந்தாப்பா நீ கேட்ட பத்திரம். போயிட்டு போற உட்காரு. அவர் அப்படிதான் கூப்பிடுவாரு. நீ பால் பாயசம் சாப்பிட்டுட்டு தான் போகணும். உட்காரு. அந்த பத்திரத்தை இப்படி கொடு. பாயாசத்தை முதல்ல சாப்பிடு. இவ்வளோ பாசமா கொடுக்குறாங்க, நல்லா இருக்கும் போல. அக்கா பாயசம் நல்லா இருக்கு. பாயசம் நல்லா இருக்கு. வேண்டாம், தலை காயவே இல்ல. போதும் சித்தி போதும். சளி பிடிக்க போதுமா? காஞ்சு போச்சுன்னு சொல்றேன்ல, விடுங்க. என்ன புள்ளையோ. மூஞ்சி முகர கட்டியும் பாரு, இழுக்கிற லூசாடா நீ. ஒரு பொண்ணு தனியா குளிக்கிற இடத்துக்கு வந்து தலை தச்சு விடுறிய, அறிவில்ல உனக்கு? போரேவதி, இப்பெல்லாம் நீ சின்ன விஷயத்துக்குலாம் பெருசா கோவப்படுற. எத்தனை வாட்டி ஆத்துல குளிக்கும் போது என்ன அம்மனமா பாத்துருக்கா. நான் என்னைக்கா வைக்கப்பட்டிருக்கேனா? 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது நடந்த விஷயத்த இப்ப பேசுறியா? போடா அம்மா. ஆனா சூப்பரா இருந்துச்சு. ஐயோ பங்காளி என்ன அது? தூக்கி போடுங்கடா அவனை. அண்ணே நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க காலை புடினே தூக்குடா. என்ன இவ்வளவு பேர் போறானுங்க?
அம்மா என்ன என்னம்மா எதிர் வீட்டில் கூட்டமாக இருக்கு? என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. ரேவதிக்கு பூ வைக்கிறதுக்காக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ முறமாமன் பாரு, உன்கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாம் செய்வாங்க. எனக்கே இப்போ தான் தெரியும். போய் வேலையை பாரு. மா மா என்னடா? மா நான் சொல்கிறது உன் காதில் விழுதா? எதிர் வீட்டிலே இருக்கா? எப்போ பார்த்தாலும் உன்னை அத்தை சொத்தை நெத்தன்னு சுற்றி வர்றவ உன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லம்மா. எப்போ பார்த்தாலும் என்னை கூப்பிட்டு பூ வாங்கிட்டு வா, ஐயோ வெண்ணெய் வாங்கிட்டு வா, ஐயோ தொன்னை வாங்கிட்டு வான்னு டார்ச்சர் பண்ணுறாளே. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. என்ன குடும்பம்டா இது? கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத குடும்பமாக இருக்கு. இவ கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமா வாழ்வா நினைக்கிற? ஏண்டா காலங்கத்தால அந்த புள்ளைக்கு இவ்வளோ சாபம் கொடுக்குற? பூ வைக்க வருது அந்த புள்ளை கூட தெரியாம இருக்கலாம். இப்ப நமக்கு தெரிஞ்ச என்னத்தை கிழிக்க போறோம்? போடா போ, பல்ல விளக்கிட்டு குளிக்கிற வழிய பாரு போ. பேசுறான் பேச்சு பெருசா. என் நிலைமையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே, நான் யார்கிட்ட சொல்லி அழுவுறது? இவன் எங்க இங்க வந்தான்? உண்மை தெரிஞ்சிருமோ? என்னடா இல்லை இன்ட்ரடியூஸ் ஐட்டம் இருக்க? நீ 2 நாள் டல்லாக இருக்கும்போதே எனக்கு தெரியும்டா. இல்லை மச்சான், ஒன்றும் வேண்டாம், எல்லாம் புரியுது. என்ன அந்த பிள்ளை வந்து கட்டி பிடிச்சி கதறி இருக்கும், நாளைக்கு நிச்சயம் பண்ண வராங்க, எப்படியா தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு. நீ உடனே என்ன பண்ணுற ஏது பண்ண தெரியாமல் தவிச்சு போய் நிற்கிற. உள்ள என்ன நினைக்கிறேன்ட்டு படம் போட்டு காட்டுதுடா எனக்கு. கவலைப்படாதடா, நான் இருக்கேன்டா. ஒரு நல்ல முடிவு எடுப்பேன்டா. டெபனட்டிலியா நீ இருக்கும்போது நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன் மச்சான். சரி, நான் சொல்ற மட்டும் கேட்டா போதும்.